தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும். பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை சொல்லி திருநாமத்துக்கும் பட்டைக்கும் ஒரு வழக்கம் சொன்னா பாரு ஒரு மனசு. ஐயோ கரும். யார் அவங்க பேர் என்ன தெரியலையே. பேர்ல பின்னாடி மட்டும் வச்சிருக்கலாம் அவரு. ஐயோ ஐயோ கொடுமை, கால கூத்து. சமீபத்தில் வேதனையான விஷயம். இந்து அறநிலையத்துறை கோயில்ல வேலை பார்த்தாங்க. அந்த தம்பி பேரு அஜித் குமார், 27 வயசு பையன். அவன் மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்லி 6 போலீஸ்காரங்க அடிச்சே கொண்டு இருக்காங்க. வயிறு எரியுதுங்க. எப்படி மனசு வருது உங்களால? வேற யாருக்காவது கையில லத்தி தரோமா? மக்களுக்கு பாதுகாப்பு தருவதான உங்களை நம்பி அந்த அரசாங்கம் இப்படி தருது. யார் சொல்லி இதை பண்ணீங்க? எந்த மேலதிகாரி, எந்த அரசியல்வாதி சொல்லி இதை பண்ணீங்க? அடிச்சு கொன்னுட்டாங்க. அந்த கேஸை மூடி மறைக்க பார்த்தாங்க. நடந்தது செய்திகளை பார்த்தவங்களுக்கு தெரியும். என்ன சொன்னாங்க? சாத்தான் குளம் வேறு, இது வேறு. அட பாவிங்களா! சாத்தான் குளத்துல ஜெயராக்ஸும் பினிக்ஸும் செத்த போது யூடியூப்ல முதல்ல பேசுறவன் ராஜ்மோகன் என்பதை மார்த்தட்டி சொல்லுவேன். எப்போதும் குரலற்றவர்களின் குரலா ஒழிப்பேன் என்பதை உறுதியா சொல்றேன். ஆனா அப்போது என்னோட பேசுங்க யாரையுமே காணோம். யூடியூபரை காணோம், நடிகரை காணோம், இசையமைப்பாளரை காணோம், தயாரிப்பாளரை காணோம். எங்க போனீங்க? யாரையும் காணோம். அப்ப எதிர்க்கட்சி தலைவர்களாக இருந்தவர் எத்தனை பேர் வீட்டுக்கு போனீங்க? இன்னைக்கு வீடியோ கால்ல போன் பண்ணி ஐ எம் சாரி மா, எஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? ஆனா நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல, எதிர்பார்க்கல. வீடியோ காலில் பேசும் தலைவர் அல்ல, வீட்டுக்கே வந்து பேசும் தலைவர், வெற்றி தலைவர். இது தொடக்கம் தான், இது தொடக்கம் தான். மணி சொன்னாப்ல இந்த மாதிரி பிஜேபியும் திமுகவும் அவங்க வந்து பயங்கரமா இருக்கிறாங்க. ஆமா, தமிழ்நாட்டில் போய் மைக்க நீட்டுங்க நம்ம மீடியா நண்பர்கள். நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம். கட் பண்ணா சாயந்தரம் தலைப்பு செய்தியில பாக்குறேன் ஒரு கேரக்டர் கைய பிடிச்சுக்கிட்டு, தெய்வமே தெய்வமே உன் கைய காலா நினைக்கிறான் தெய்வமே. என்னன்னா, இல்லப்பா நான் நிதி வாங்க போனேன், நிதியை காப்பாற்ற போனேன். என்ன லோக் ஆயோக் நிதியா? குடும்ப நிதியை காப்பாற்ற போயிருக்காப்ல. அங்க கோட் வேர்ட் அக்செப்டட். இங்க வந்து பார்த்தா ஆதாரம் இல்லைன்றாங்க, கோர்ட்ல கேஸ் இல்லைன்றாங்க. அது பரவாயில்லைங்க. அதே மாண்புமிகு இந்த ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், முருங்கை மரம், ஏதோ ஒரு மரம், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாரிசு அக்கா, அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே தகுதியான படித்த ஒரு மனிதர். ஆனா அந்த அக்கா என்ன சொன்னாங்க? நம்ம அண்ணனை நம்பி, மாண்புமிகு முதல் முறை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவரை நம்பி, அவர் கொடுத்த வாக்குறுதியை நம்பி ஒரு விஷயத்தை இதே மாதிரி மேடையில சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னீங்க, நாம எதுவும் ஆதரவெல்லாம் பேசக்கூடாது. மாவட்ட செயலாளர் நல்லவர், அவங்க பேசுனத சும்மா ஒரு அரை நிமிஷம் இந்த போடுறேன் பாருங்களேன். விவசாய கடன் ரத்து செய்யப்படும். 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்கப்படும். 2024 சொன்னாங்க. எவ்வளவுமா சிலிண்டரு? 1000 ரூபாய். 2வது மாடியில் ஏற்றி வைக்க இன்னொரு 60 ரூபாய் சேர்த்து கேட்கிறாங்க. 75 ரூபாயாமே பெட்ரோல். 75 ருபீஸா? பெட்ரோல் எரியாது. இதை கேட்கும் போது வயிறு எரியுது எங்களுக்குலாம். ஏம்பா அப்புறம் ஏதோ சொன்னாங்களே, கல்வி கடன் முடித்து வைக்கப்படும், விவசாய கடன் முடித்து வைக்கப்படும். 2026 உங்க ஆட்சி முடித்து வைக்கப்படும். இளம் விதவைகள் இனிமேல் இருக்க மாட்டார்கள். எப்படி? இளம் விதவைகள்லாம் கிடையாது. முதல்ல கல்யாணம் பண்றதுக்கு டாஸ்மாக போகாம பசங்க இருந்தாதானே, இருக்கும் போதே முடிச்சிடுறது. திரும்பிய திசையெல்லாம் டாஸ்மாக். அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஆளுங்க வந்து எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதையும் மீறி முடிச்சுட்டு உள்ள போய் கண்ட கருமத்தை, கெமிக்கல் சாராயத்தை குடிச்சு முடிச்சு வெளியில வந்தோம்னா ஒளிஞ்சிருந்து எங்க இருந்து தான் வருவாங்களோ தெரியல, பாஞ்சு வந்து பிடிச்சு ஊது ஊது ஊதுன்னு சொல்லி, ஏம்பா இந்த வேகத்தை கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் காமிச்சானே அவனை பிடிக்க நீங்க காட்டினீங்களா? இல்ல. நியூஸை பார்க்க வேதனையா இருக்குங்க. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் வீட்டை காட்டுறாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சின வீட்லயும் திமுக ஸ்டிக்கர், வாங்கி குடிச்சு செத்தவர் வீட்லயும் திமுக ஸ்டிக்கர்.
எங்கேயாவது நடக்குமா? எங்கேயாவது இருக்குமா? மாண்புமிகு அமைச்சர், சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் அண்ணன் துரைமுருகனை பத்தி தம்பி சொன்னாப்ல, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவருடைய நகைச்சுவை, அவருடைய அவர் யாரு? நம்ம தலைவரை அவர் என்னன்னாரு? பச்சானாராம். வெற்றி தலைவர் விஜய் அவர்களை பச்சான்றாரு. நம்ம தலைவர் பச்சானா உதயநிதி என்ன சோட்டா பச்சாவா? என்னப்பா இதையெல்லாம் நீ கேட்டு சும்மா வந்திருக்க? ஆனா அண்ணன் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? கனிம வளத்துறையில இருந்தார். நல்ல வேளை புண்ணியமா போச்சு, உதயநிதின்னு பேர் வச்சீங்க. உதய நதின்னு வச்சிருந்தா லாரியில கடத்தி கொண்டு போயிருப்பாரு. ஆஹா, நதினா மணல் இருக்கும், குளங்கள் இருக்கும், நமக்கு தெரியும். எப்படி ரொம்ப நல்ல மனுஷன், நல்லா இருக்கு, 100 ஆண்டு காலம் இறையர் உள்ளவர், நல்லா இருக்கணும். ஆனா பாருங்க, 90 தாண்டி அந்த பதவி ஆசை போல யாருக்கும் விட்டு கொடுக்கறதா இல்ல. ஒரு வாட்டி அந்த பொதுச் செயலர் ஆனாலும் ஒரு துணை முதலமைச்சர் ஆக முடியாதா? என்ன பண்ண முடியும்? நீங்க 50கள்ல துரைமுருகன் பேருக்கு பதிலா ஒரு துரை நிதி, ஒரு இன்ப நிதி, ஒரு துணை, ஒரு அந்த நிதி, ஒரு இந்த நிதி வைக்கலையே. வச்சா மட்டும் தான் ஆக முடியும். மெரினா பீச்ல இவர் மாண்புமிகு முதல்வர் 4 கிலோமீட்டர் வாக்கிங் போனாராம். இந்தியா பாகிஸ்தான் போர் நினைச்சு நீங்க போராடுங்க அப்பா. நீ இன்னும் எங்களை பைத்தியக்காரனவே நினைச்சிட்டு இருக்கல. 4 கிலோமீட்டர் போனாரு. ஒன்னே ஒண்ணு சார், முதல் முறை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார் 4 கிலோமீட்டர் வாக்கிங் போய் போற நிறுத்தின சார். 4 வருஷமா பெட்ரோல் விலையை குறைக்காத சிஎம் சார், டீசல் விலையை குறைக்காத சிஎம் சார், நீட் ரகசியத்தை வச்சிருக்கேன் வெளியவே விடாத சிஎம் சார். மெரினா பீச்ல போனீங்களே 4 கிலோமீட்டர் வாக்கிங்கு, உண்மையிலே கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், கொற்ற மலையில தாம்பரத்துல இடுப்பளவு தண்ணியில ஒரு 1/2 கிலோமீட்டர் வாக்கிங் போவீங்களா? வர்றீங்களா? எங்க சனம் எவ்வளவு வருஷம் கஷ்டப்படுறோம். ஏன் இங்க இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வந்து தாம்பரத்துல கன்னட பாளையத்துல தான் கொட்டணுமா? நம்ம பசங்க எல்லாம் யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சேஞ்சுக்கு இடம் இல்ல, நம்ம குப்பையெல்லாம் கொண்டு போய் அண்ணா அறிவாலயத்துல கொட்டினாங்கன்னு வைங்க, வாக்கிங் போக முடியுமா? யோசிக்கணுங்க. காலம் மாறிடுச்சு, முன்ன மாதிரி ஏமாத்த முடியாது. தமிழக வெற்றி கழகம் என்ன தெரியுமாங்க? உழைப்புங்க. உழைக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் எங்க பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த். தம்பி லயலாமணி ஓடிக்கிட்டே இருக்கார். நாளானைக்கு கன்னியாகுமரி, அப்புறம் கர்நாடகா, இன்னும் பல ஊர்கள் நீங்க போகணும். அவருக்கு ஒரு வாழ்த்தை சொல்லி, நிறைய லேடிஸ் வந்திருக்கீங்கம்மா, குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. நேரத்தின் அருமை கருதி 5 நிமிஷம் பேசிட்டு நலத்திட்டம் போயிடலாம். ஒரே ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? 27 ஆண்டு காலம் பல்லாவரத்துல இருந்து 4 ஆண்டு காலம் நம்ம மேற்கு தாம்பரம் சாய்ராம் கல்லூரியில் படித்த இந்த தாம்பரத்தின் இன்னொரு மகன் தான் இந்த ராஜமுகன். பெருமையா நான் சொல்லுகிறேன். எதை சொல்றது? காலேஜ கட்டடிச்சுட்டு வித்யா தியேட்டருக்கு வருவோமே, அதை சொல்றதா? இங்க ரோஜா ஸ்டோர்ஸ் ஆரம்பிச்சு இந்த சண்முக திடல் வரைக்கும் வரிசையா இருக்கிற ஒவ்வொரு கடையிலையும் உண்மையிலேங்க ஊழல் செய்து சேர்த்த சொத்தல்ல. இங்க இருக்கிற ஒவ்வொரு கடையும் உழைப்பால் உழைந்த உயர்ந்த வணிகர்கள்னா அது தாம்பரம் தான். நான் 2003ஆம் ஆண்டு சாய்ராம் கல்லூரியில் படிக்கும் போது தம்பி சொன்னாப்லையே, கன்னட பாளையத்தை தாண்டும் போது கண்ணை மூட மாட்டோம், மூக்க முடிக்கும். ஏன் தெரியுமா? குப்பை குப்பையா கொட்டி வச்சிருப்பாங்க. எப்ப? 2003. இப்ப என்ன வருஷம்? 2025. நான் இருந்தப்ப குப்பை மேடா இருந்தது, இப்ப குப்பை மலையை உருவாக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா கிஷ்கிந்தா மாதிரி அதுக்கு டோக்கன் போட்டுருவாங்க. வாருங்கள் குப்பை மலையை பார்க்கலாம். இந்தியாவிலேயே முன்னணி மாநிலம். சாதாரண பள்ளிக்கூட மாணவனாக இருந்த ஒருவரை இணை செய்தி தொடர்பாளர் ரமேஷாக மாற்றிய கட்சி தமிழக வெற்றி கழகம். ஒரு சமூக சேவகராக இருந்தவரை கொள்கை பரப்பு இணை செயலாளர் லோயலா மணி ஆக்கிய கழகம் தமிழக வெற்றி கழகம். விஜய் மக்கள் இயக்கம் என்ற ஒரு சமூக அமைப்புக்குள்ளார ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருந்த நடமாடும் உழைப்பாளர் சிலை தம்பி சரத்தை டாக்டர் கில்லி டி சரத்குமார் எம்பிஏ செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஆக்கியது தமிழக வெற்றி கழகம். குடும்பத்துல பிறந்தாதான் பதவிக்கு வரணும்னு இல்லைங்க. எந்த குடும்பத்துல பிறந்தாலும் பதவிக்கு வரலாம். ஏன் தெரியுமா? எங்களுக்கு பதவிங்கிறது பணம் கிடையாது, பதவிங்கிறது பொறுப்புணர்ச்சி. மற்றவங்களுக்கு நல்லது பண்ண நினைப்போம்.
90களின் இறுதியில நீங்க ஒரு தளபதி ரசிகர் மன்றம் போர்டு வைக்க முடியாது. என்ன தெரியுமா பண்ணும்? போய் சமூக சேவை பண்ணி அது ஒரு போட்டோ ஆல்பம் போட்டு கொண்டு வந்தாதான் சமூக சேவை செய்யக்கூடியவர்களுக்கு இளைய தளபதி ரசிகர் மன்றம்னு போர்டு வைக்க அனுமதி தரக்கூடியவர் எங்களுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர். தம்பி சொன்னாங்களே ரொட்டி பால் முட்டை திட்டம். என்னங்க அது? நீங்க ரொட்டி வாங்கணும், நான் முட்டை வாங்கணும், நீங்க பால் வாங்கணும், போய் ஊட்டச்சத்து குறைவான குழந்தைகளுக்கு தர்றது. ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதெல்லாம் எங்க ரசிகர் மன்றம் செஞ்சாங்க. ரொட்டி பால் முட்டை திட்டம். நல்ல கைத்தட்டல் தாங்க அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவங்களுக்கு. தொட்டு விடும் தூரத்துல ஈழத்துல மக்கள் கொத்து கொத்தா செத்த போது 2008 2009 அப்போதே அதையெல்லாம் கண்டித்து ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம் இருந்த தலைவர் எங்களுடைய தலைவர். பின் குறிப்பு, அது 1 மணி நேர டிராமா உண்ணாவிரதம் இல்லைங்க, உண்மையான உண்ணாவிரதம். அப்படிப்பட்ட உன்னத தலைவர் ஒரு செய்தியை சொல்லி நலத்திட்டத்துக்கு நமக்கு நேரம் குறைவா இருக்கு. தாம்பரத்தின் தலையெழுத்து மாறப்போகிறது இந்த நாள். குறிச்சு வச்சுக்கங்க, இனிமேல் தாம்பரம் என்பது தளபதியின் கோட்டை. 2026 தமிழ்நாட்டின் அரசியல் மாறப்போகிறது. கோட்டையில் பரந்தூர் விவசாயிகளை அழைத்துக் கொண்டு வருவேன் என்று தளபதி சொல்லியிருக்கிறார். அந்த கோட்டைக்கு செல்ல போகிற அந்த பயணம் தாம்பரம் மண்ணில் இருந்து தொடங்கட்டும். அது இந்த நல்ல நாளில் நடக்கட்டும். உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெற்று செல்வது கொள்கை பரப்பு தொண்டன் ராஜ்மோகன். நன்றி, நன்றி, வணக்கம். வெற்றி தலைவர் தளபதி, வெற்றி தலைவர் தளபதி, வெற்றி தலைவர் தளபதி. நன்றி.